சொல்றேன். என் உத்தரவுக்கு காத்திருக்கும் சாத்தானே, என் ஏவலுக்கு கட்டுப்பட்டு வா, எதிரியை அழித்து வா. காரியம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு போ, நல்ல செய்தி காத்திருக்கும். இந்த பணத்தை கொண்டு போய் உள்ளவே. எந்த குடும்பத்தை அழிச்சு இந்த பணம் சம்பாரிச்சீங்க? மாந்திரிகங்கிறது ஒரு குடும்பத்தை அழிக்கிறதாமா? மாந்திரிகன்னா என்ன? ஒரு அப்பாவிய கை கால் விளங்காமையும் வாய் பேச முடியாமையும் செஞ்சு அதுல சம்பாதிச்சது தானே. ஒரு முடிவுல தாமா ஒரு ஆரம்பம் இருக்கு. ஒருத்தனோட நஷ்டத்துல தான் இன்னொருத்தனோட சந்தோஷம் இருக்கு. இந்த மாந்திரிகங்கிறது நம்ம பரம்பரையா செஞ்சுட்டு வர தொழில். இதுல ஒருத்தனோட வேதனையை பார்க்க கூடாது, நம்ம வறுமடியை தாமா பார்க்கணும். இந்த பாவப்பட்ட பணத்தை நான் என் கையால தொட மாட்டேன். எதுமா பாவப்பட்ட பணம்? கசாப்பு கடைக்காரன் ஆடு மாடுகளை விட்டு தான் பணம் சம்பாதிக்கிறான். அது பாவப்பட்ட பணம் சொல்லு. உங்களுக்கு மிருகங்களை பத்தி தான் தெரியும், மனுஷங்களையும் அவங்களோட மனசை பத்தியும் உங்களுக்கு தெரியாது. அட புரியுமா? இத புரியுமா அம்மாடி? எனக்கு யார் மனசை பத்தியும் கவலை இல்லை. ஓ மனசு, ஓ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். உன்னை பச்சை பிள்ளையா உங்க ஆத்தா என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உன்னை வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் தெரியுமா? இப்ப கூட நான் சம்பாதிக்கிறதுலாம் உனக்கு தாமா. எனக்கு அது தேவையில்லப்பா. ஊர்ல 4 பொண்ணுங்க கூட என்கிட்ட பழக மாட்டேங்கிறாங்க. ஏன் நீ மந்திரவாதி பொண்ணு, எந்த நேரத்துல எந்த கெடுதல் வருமோன்னு எல்லாரும் கூட பேச கூட பயப்படுறாங்க. இதுதான் உன் பிரச்சனையா? இப்பவே நீ யார் கூட பேசணும் பழகணும்னு சொல்லு. குட்டிச்சாத்தனையே விட்டு அவங்கள கொண்டாந்து நீங்க போட்டுடுறேன். உன் இஷ்டம் போட பேசி விளையாடிக்க. உங்க புத்தி உங்களை விட்டு போகாதா? இது எனக்கு இன்னைக்கு நேத்து வந்த புத்தி இல்லம்மா. 10-15 பரம்பரையா நமக்கு இருக்கிற புத்தி. விவசாயம் பண்றவன் பரம்பரை விவசாயம் பண்றது இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரே பரம்பரை தொழில் இதுதான். இதுல நியாய தர்மம் பார்க்க முடியாதுமா. ஐயா, உங்களை சிங்கமுத்தையா வர சொன்னாரு. போ வர. சரிங்க. இன்னொரு பாவம் உங்களுக்கா காத்துட்டு இருக்கு, போங்க. நல்ல பொண்ணு. வா கோட்டசாமி, உட்காரு. நடந்ததை கேள்விப்பட்டிருப்ப. இனிமே நடக்க போறத நீதான் முடிவு பண்ணு. நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு அந்த பார்வதி. அவளுக்கு இவ்வளவு தைரியமும் துணிச்சலும் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவளுக்கு ஏதோ தெய்வ சக்தி இருக்கிறதா ஒரு சாமியார் சொன்னதா ஊர்ல பேசிக்கிறாங்க. தெய்வமா அது, சக்தியா அது, சாமியாராது? பொம்பளைங்களை ஏமாத்திரம் தான் என் சாமியார். எனக்கு பயந்துகிட்டு ஊரே கைகட்டு நிக்கும் போது இவ ஒத்தே ஆளா வந்து எப்படி என்ன காட்டி கொடுத்தா? அடாத ஒரு குட்டு தைரியம்னு சொன்னியா? அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. அப்படியே அது நிரந்தரமா இருந்தாலும் என் மந்திர சக்திக்கு முன்னாடி அதெல்லாம். இந்த விஷயத்துல என் பேர் வெளியே வந்துடக்கூடாது. எது? ஆளை வச்சு தலையை செய்வர சின்ன குழந்தை நினைச்சியா? இந்த விஷயம் உனக்கு இந்த விஷயம் மட்டும் இல்லையா, எந்த விஷயமும் எனக்கு தெரியாம நடக்காது. நான் உனக்கு காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனா இந்த கொலை எப்படி நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாரு. எப்படி எப்படி? அத சொன்ன என் மந்திரம் பலிக்காது இல்ல. பாரியா, இந்த கொலைய தமிழ்நாடு போலீஸ் இல்ல, அந்த சிபிஐ வந்தாலே கண்டுபிடிக்க முடியாது. பார்வதி, விளையாடி பாக்குறியா? இன்னைக்கு ராத்திரி என்னோட விளையாட்ட பாரு. என்னம்மா, என்னாச்சு?
சிங்கமுத்துனால உனக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி தோணுதும்மா. அம்மா கனவு தானே? என்னம்மா அது கனவு தானே, ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டேன். நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம மனு எழுதி போட்டு அதிகாரில வரவழைச்சேன்ல. அதுல என்னப்பா தப்பு? இல்லம்மா, நாளைக்கு அந்த சிங்கமுத்து செய்த தப்புக்கு ஏதாவது தண்டனை கிடைச்சதுன்னா ஊரே சந்தோஷப்படும். ஊர் சந்தோஷப்படும். அவனால உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம குடும்பமே அழிஞ்சு போயிடுமேம்மா. பார்வதி, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நாங்க உயிரோடு இருக்க மாட்டோமா? அம்மா, அழிக்கிறது, காக்கிறது, படைக்கிறது எல்லாமே அந்த ஆத்தா கையில தான் இருக்கு. அவளோட அனுகிரகமும் துணையும் நம்ம குடும்பத்துக்கு இருக்கிற வரைக்கும் யாராலையும் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. அப்பா, நீங்க தைரியமா போய் படுங்கப்பா. அம்மாவை நான் பாத்துக்கிறேன். படுங்கம்மா. காளி வெற்றியோடு திரும்பி வா. சார், இது கொலை தானே? இல்லம்மா,
கொலை இல்லைம்மா, ஹை பிளட் ப்ரெஷர், ரத்த நாளம் வெடிச்சு மூளையில் ரத்தம் கட்டி இறந்துருக்காருன்னு நினைக்கிறேம்மா. இல்ல டாக்டர், இது கொலைதான். கொலையா தற்கொலையான்னு கண்டுபிடிக்கிறது போலீஸோட வேலை. என்னால் மருத்துவ ரீதியாக மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். டாக்டர், இது மாய மந்திரத்துல கூட நடந்திருக்கலாம்ல? விஞ்ஞானபூர்வமான விளக்கங்கள் மட்டும்தான் எனக்கு தெரியும். மாய மந்திரத்தை பற்றி எனக்கு தெரியாது. வரங்க. என்ன கோட்டசாமி, நீயே பேரஞ்சோ மாதிரி வர? பேய், பிசாசு, பில்லி, சூன்யம் இதெல்லாம் என் கட்டுப்பாட்டு என்ன நேருக்கு நேரு பாக்குற சக்தி யாருக்கும் கிடையாது. ஆனா இந்த பார்வதியோட பார்வையை முன்னேறால் தான் சிங்கமுத்து, நான் நினைக்கிறேன் ஆரம்பத்திலேயே அதை நான் கிள்ளி எரிஞ்சிருக்கேன். என்ன சொல்ற? ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சுடுகாட்டுல சாத்தான் பூஜையை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு 5-6 பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருக்கு. என்ன பார்த்ததும் எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆனா இந்த பார்வதி மட்டும் அன்னைக்கு அவ என்ன பார்த்த பார்வை என் மனசு ஏதோ பண்ணிடுச்சு. சின்ன பொண்ணு தானே, பயம் தெரியலன்னு அன்னைக்கு சும்மா விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு அதே பார்வை, அதுல ஏதோ ஒரு விதமான சக்தி. சக்தியா? ஆமா சிங்கமுத்து, அவகிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு, தெய்வத்தோட சக்தி. என்னால அதெல்லாம் நம்ப முடியல. நான் நம்புறேன். இல்லன்னா அவளை தைரியமா வந்து பேச மாட்டான். நாளைக்கே போலீஸ், கோர்ட்டு, கேஸ்னு வந்துச்சுன்னா நிச்சயமா நம்மளை காட்டி கொடுத்துருவோம். நீ சொல்றது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். தெய்வ சக்திங்கிற அப்படின்னு அவளை எப்படியாவது ஒழிச்சு கட்டணுமே. என் சாத்தான் சக்திக்கு முன்னாடி அந்த தெய்வ சக்தி ஒண்ணும் பண்ண முடியாது. காட்டுறேன். அந்த தெய்வ சக்தியையும் பார்வதியையும் அடியோட ஒழிச்சு காட்டுறேன்.
அம்மா பார்வதி, என்ன குடும்பம் அது? என்னமா இப்படி பண்ணிவிட்ட? இது எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. தண்டனையா? ஆமா, இந்த ஆத்தா கோயில்ல திருட்டுத்தனம் நடக்க கூடாது, இவளுக்கு கும்பாபிஷேகம் நடக்கணும், எல்லாரும் இவளை பத்தி பெருமையா பேசணும்னு ஆசைப்பட்டு இதே கையால தானே மனு எழுதி போட்டேன். என்னாச்சு? விசாரிக்க வந்த அதிகாரி கொலை செய்யப்பட்டாரு. அவர் மனைவி மஞ்சளையும் குங்குமத்தையும் எழுந்துட்டாங்க. நியாயம் எது, தர்மம் எதுன்னு இவளுக்கு தெரியாதா? ஏன் இவ அவரை காப்பாத்தல? தனக்கு யாரும் தண்டனை கொடுக்க முடியாதுங்கிற ஆமா அவன் தானே. அதுக்காக அவளுக்கு கொடுக்க முடியாத தண்டனையை எனக்கு நானே கொடுத்துக்கிட்டேன். மனு எழுதி போட்டு ஒரு உயிர் பறிச்ச இந்த கை பொசுங்கி போட்டோம். அம்மா பார்வதி, யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அந்த அம்பாளுக்கு தெரியுமா? அவ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டாமா. பொறுமையினோட எல்லை அவ. அவளோட பொறுமை எல்லை மீறி போச்சுன்னா வேரோட சாச்சுவாமா. அந்த நாள் என்னைக்கு வரும் குருக்கலையா? இந்த கேள்விக்கு விட அவளுக்கு மட்டும்தாமா தெரியும். பார்வதி, மனசா போட்டு குழப்பிக்காம பேசாம ஆத்துப்போமா, ஆத்துப்போ. அம்மா பார்வதி, எதுக்கும் தர்மகர்த்தா விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோமா. குமரேசா, அன்னைக்கு என் பொண்ணு கொடுத்த லெட்டரை ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சியே, அது எவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு விட்டுருக்கு தெரியுமா? பாவண்டா அந்த அதிகாரி, அவன் செத்ததுக்கே நீ தான் காரணம். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. ஏற்கனவே கனவுல பிளாக் அண்ட் ஒயிட்ல ஆவிங்க சுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க வேற இப்படி சொல்லி பயமுறுத்தாதீங்க ஐயா. ஊர்ல உன்னை பத்தி நிறைய புகார்கள் வந்துட்டு இருக்குது. ஏதோ உன்னை இத்தனை நாளா நான் என் கூட பிறந்தோமா நினைச்சிட்டு இருந்தனால நான் அதை பெருசுபடுத்தல. ஆனா இனிமே என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. உன்னை பத்தி நான் மேலிடத்துல புகார் பண்ண போறேன். ஐயோ, அப்படி எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க ஐயா. ஐயா, இது உங்க காலியா? காலு? டேய், நான் பிறந்ததுல இருந்து இந்த கையிடா கையி. ஐயோ, நான் ஒரு அனாதையா. உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லையா. டேய், எத்தனை வருஷமாடா இந்த கதையே சொல்லிட்டு இருக்க போறீங்க? என்கிட்ட இதை விட்டா வேற கதை இல்லையா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஐயா. கண்ணை குத்தாம சொல்லு. என் வேலைக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு, அப்புறம் என் ஆவிகளுக்கு நீங்க தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். என்ன பயமுறுத்துறீங்களோ? ஐயோ, மன்னிச்சுக்கங்கன்னு சொல்ல வந்து என்னென்னமோ சொல்லிட்டு மன்னிச்சுக்கங்க ஐயா. இந்த பாரு, இதான் உனக்கு கடைசி தடவை. இனிமையாவது ஒழுங்காயிரு. சரிங்க ஐயா, இனிமே ஒழுங்காவே இருக்க மாட்டேன் ஐயா. ஐயோ, இப்பவும் மன்னிச்சுக்கங்க ஐயா. வேலையை பார்க்கலாமா? இதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல. பாரு பாரு. அந்த அறையில ஒரு தூசு துரும்பு கூட இருக்க கூடாது. நல்லா பெருக்கி எடுத்துட்டு சுத்தமா கழுவி விடு. பார், பெட்ஷீட் பில்லோ கவர்ல எடுத்து வச்சிருக்கேன், போய் போடு. ஏய், ஒரு பூந்தொட்டி எடுத்துட்டு வந்து அந்த ஸ்டாண்ட் மேல வைடா. தாயம்மா, இங்கிட்டு வா. என்னங்கம்மா? சீடை முறுக்கெல்லாம் செய்யணும், போய் அந்த ராமாயை வர சொல்லு. பண்டிகை எல்லாம் வந்து போயிடுச்சு, வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன விசேஷம்? என்னப்பா, என்ன விஷயம்? ஏய், உன் தம்பி துரப்பாண்டி லீவ்ல ஊருக்கு வரான்டா. ஆமா, அவர் பெரிய கலெக்டர். நம்ம வயல்ல கத்துக்கிற விவசாயத்தை அவன் டவுன்ல போய் காலேஜ்ல படிச்சு வரான். வீண் செலவு பண்றவனுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டமா? ஏய், ஒன்னே என்னைய மாதிரி பேப்பரை எழுத்து கூட்டி படிக்காம கோணல் மானெல்லாம் கையெழுத்து போடாம படிச்சு பட்டம் வாங்க போறவன மதிக்க கத்துக்கடா. மூத்தவன் நானு, என்னெல்லாம் மதிக்கணும். ஊர்ல ஒரு நல்லது கிடக்குதுன்னா நாளை முன்னால வந்து நிப்பேன். படிச்சவன் ஓரமா கை கட்டி நிப்பான். போடா பொறாம பிடிச்சவனே,
லீவுக்கு வர தம்பி கிட்ட சந்தோஷமா 4 வார்த்தை பேசாம மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டா திரியற? எப்பவுமே அவங்களுக்கு வெண்ணெய், நான் மட்டும் சுண்ணாம்பு. சரி சரி, வீண் பேச்சதுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடு, நான் தோப்பு போறேன். எதுக்குடா 1000 ரூபாய்? கொடுத்துருங்க. அவன் வரும்போது இவன் இருந்தா ஏதாவது பிரச்சனை நடக்கும். அவனை தண்ட செலவுன்னு சொல்லிட்டு இப்ப இவன் பண்ணிட்டு இருக்கான். டாடா. அண்ணி, என்ன சின்ன தம்பி துரப்பாண்டியா வருது? ஆமா, அவன் வரும்போது அவன் முன்னாடி வந்து நிக்காத. வாழ வேண்டிய பையன். நீ எல்லாத்தையும் எடுத்து வீட்டுக்கு போயிடு. நான் ஊர் சுற்றி பார்த்து 1 மணி நேரத்தில் வந்துடுறேன். கிளம்பு. சரிங்க. தண்ணி எங்க போச்சு? என்னது? இப்பதானே கொண்டு வந்து வச்சேன். எப்படி போயிருக்கோம்? ஏய் நில்லு. நான் அம்மனுக்கு கொண்டு வந்து வச்ச தண்ணியை நீ உடம்புல ஊத்திக்கிட்டு அப்படியே கோயில் சுத்தி வந்துகிட்டு இருக்கியா? நான் குட தண்ணிய பார்க்கவே இல்ல. இப்பதான் குளத்துல முங்கிய குளிச்சிட்டு வரேன். ஏய் போய் பேசுன, அம்மன் கண்ணை குத்திடுவா. சத்தியமா சொல்றேன் பார்வதி, எங்க ஆத்தாவுக்கு கண்ணு ஆபரேஷன். அவங்களுக்கு கண்ணு நல்லா தெரியணும் தான் நான் இந்த பிரார்த்தனையே பண்றேன். சரி சரி நீ போ. எப்படி போச்சு? தண்ணி வேற யார் எடுத்திருப்பா? ஐயோ, மறுபடியும் இந்த குடம் காலியா இருக்கு. அதான் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஏன் இப்படி சோதிக்கிற? என்ன ஆச்சு இன்னைக்கு? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யார் எடுத்திருக்கா? தரப்பாண்டி, நீயா? எப்போ வந்த? சாரி, சின்ன வயசு ஞாபகம். இந்த சிரிப்பு மட்டும் மாறவே இல்லை. ஆமா, உன் படிப்பெல்லாம் எந்த அளவுல இருக்கு? இன்னும் 3 மாசத்துல முடிஞ்சிடும். அப்புறம் கிராமத்திலே வந்து செட்டில் ஆயிடலான்னு இருக்கேன். ஓ பரவாயில்லையே, நம்ம கிராமத்தை இன்னும் மறக்காம இருக்கியே. எப்படி மறக்க முடியும்? இந்த அழகான கிராமம், இந்த கோயில், நீ, இதெல்லாம் மறக்க முடியுமா? ஏன் நினைவு கூட வருமா உனக்கு? இந்த அம்மனை நினைக்கும் போதெல்லாம் ஒரு நினைவு தானா வந்துடும். அப்போ என்ன நீ கடவுள் ரேஞ்சில நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன, வீட்டுக்கு தானே போற? ஆமா. பாப்போம். நீ ஏன் +2 படிப்பு நிறுத்திட்ட? உங்க அப்பா வேண்டான்னு சொன்னாரா? அவர் மேல படிக்கதான் சொன்னாரு, நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன். நீ எதுக்காக வேண்டான்னு சொல்லணும்? எனக்கு இந்த கோயில், அதுல இருக்கிற அம்மன், அவளுக்கு செய்யற சேவை, 10 ஏழை பிள்ளைகளுக்கு பாட சொல்லி கொடுக்கறதுல கிடைக்கிற சந்தோஷம் இந்த பட்டத்திலேயும் பதவியிலும் கிடைக்கும்னு தோணல.
பார்வதி, நீ +2 நல்ல மார்க் தானே வாங்கின? நீ ட்ரை பண்ணியிருந்தா உனக்கு மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கும். அனாவசியமா நீ நல்ல சந்தர்ப்பத்தை நழுவிட்ட. நான் ஒரு டாக்டர் ஆகியிருந்தா எனக்கு ஒரு டாக்டர் மாப்பிள்ளை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். அவங்க கேக்குற சீர்வரிசையும் வரதட்சணையும் யார் கொடுக்கறது? வரதட்சணை கேட்கறவங்க எல்லாம் அங்க பாரு, அந்த மலை மேல கொண்டு போய் உருட்டி விட்டு சாவடிச்சணும். என்ன சிரிப்பு? நீ இன்னும் பிஎஸ்சி அக்ரியே முடிக்கல, அதுக்குள்ள உங்க அப்பா 100 சவரன் வரதட்சணையோட உனக்கு பொண்ணு தேடுறாரு. உன்னை எந்த மலையில இருந்து தள்ளி விடுறது? எங்க அப்பா கடைக்காரு விடு. நான் 1 பைசா வரதட்சணை வாங்காம உன்னோட என்ன சொல்லு? அதான் உன்னோட மூக்குல விரல் வைக்கிற மாதிரி கல்யாணத்தை நடத்துறேன் பாரு. ஏய், எதுவும் சத்தம் கேட்கல? ஆமா, வா. ஏண்டா பொம்பளை தூக்கிட்டு போற அளவுக்கு நம்ம கிராமம் வந்துருச்சா? ஐயா, உங்க அண்ணன் புலி பண்ணி தான் எங்களுக்கு பணம் கொடுத்து அந்த பொண்ணை தூக்கிட்டு வர சொன்னாரு. எங்க அண்ணனா? சத்தியமா உடனே தூக்கிட்டு வர சொன்னாரு. ஏண்டா நான் காசு தரேன், எங்க அண்ணன் கை கால் உடச்சு எடுத்துருவாங்களேன். ஏண்டா தயங்குறீங்க? காசு காக்கதையும் செய்றவங்க தான் நீங்க. வீட்டுக்கு போய் உங்க அக்கா தங்கச்சி கூட்டாங்களேன். வாங்கடா. நீ போமா, வா போலாம். எங்க அண்ணன் போய் இப்படி பண்ணுவாருன்னு சுத்தமா நினைக்கல. இது சாதாரணம். உங்க அண்ணனும் உங்க அப்பாவும் ஒன்னா சேர்ந்து இந்த ஊர்ல செய்யற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நீ இருந்து பாரு, அப்பதான் உனக்கு புரியும். பெட்டி பட்டுக்கு வந்து 1 மணி நேரம் ஆச்சு. படிக்காதவனே என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். படிச்சவன் எப்படியோ. கிராமத்தை சுத்தி பார்த்துட்டு வரேன் பொறுப்பா சொல்லி அமைச்சிருக்கான். நீங்க ஏன் அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? பெத்த தாய் தகப்பனோட ஊர் அவனுக்கு முக்கியமா போச்சு இல்ல? ஊர் சுத்த போறான் ஊரு. அவன் முகத்தை பார்க்க நான் துடிச்சிட்டு இருக்கேன். ராமாயி, ஆர்த்தி எடுத்துட்டு வா. ஆர்த்தி எல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் காகில் வர போயிட்டு வந்திருக்கேன். ஊரு கண்ணு பட்டிருக்கோம்ல. ஊர் கண்ணெல்லாம் உன் புள்ள புலிப்பாண்டி மேலதான் இருக்கு. அவனை சுத்தி போடு. எங்க இருக்கான் அந்த பொம்பளை பொறுக்கி? டேய், வந்ததும் வராதமா என்னடா பேச்சு பேசுற? அவமானமா போச்சுப்பா. யாரோ 4 ஆளுங்க கிட்ட பணத்தை கொடுத்து பொம்பளை பிள்ளைய தூக்கிட்டு வர சொல்லிருக்கான் உங்க அருமா புள்ள. அதுக்குதான் அந்த பையன் என்கிட்ட 1000 ரூபாய் வாங்கிட்டு போனானா? ஓஹோ, நீங்க பணம் வேற கொடுத்து வழி அனுப்பிச்சிருக்கீங்க. சுதந்திரம் வாங்கி 50 வருஷம் ஆச்சு, ஆனா இன்னும் ஓயல இந்த பண்ணையார் திமிரு. சரி விடுறா, சின்ன விஷயத்தை போய் பெருசு பண்ணிட்டு. இது சின்ன விஷயமாப்பா? நான் மட்டும் அந்த கன்றவையை பார்க்கலனா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன இருக்கும்? ஒரு 100 200 கொடுத்து சரி பண்ண வேண்டியதான். என்னப்பா பேசுறீங்க? உங்களுக்கு ஒரு மகன் இருந்து 100 200 கொடுத்தா சரிப்படுத்துறீங்களா?
டேய் எல்லாத்துக்கும் ஒரு தராதரம் இருக்குடா. எல்லாரும் வீட்டு பொண்ணை எல்லாரும் தூக்கிட்டு போயிட முடியுமா? கிராமம்னா அப்படி இப்படிதான் நடக்கும். அவனை கண்டிக்கனா அவனுக்கு வக்காலத்தை வாங்குறீங்க. இந்த பாரு துரைபாண்டி, அவனுக்கு ஒரு கால் கட்டை போட்டு பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வந்தா எல்லாம் சரியா போயிடும்பா. அது ஒண்ணுதான் அவனுக்கு கேடு. அத்தோட அந்த பொண்ணோட வாழ்க்கை சரியாயிடும். இதை பாருங்கம்மா, நான் இந்த கிராமத்தை விட்டு போற வரைக்கும் அவன் என் கண்ணு முன்னாடி வந்தான்னா ஏடா விட மேடம். வரமாட்டான்டா, அவன் தோப்பு வீட்டுக்கு போயிட்டான். சரி நீங்க வாங்க. அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. மறுபடியும் உன்னை எப்ப பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப கீழே வர வேண்டியதானே அத்தை? அதுக்கு இல்ல, நீ ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்டுக்கு வர. வந்தது வராதுமா, உன் முன்னாடி வந்து நிக்க வேண்டாம் என்றா. ஐயோ, உலகமே மாறிட்டு இருக்கு. நீங்க இன்னும் பழைய மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. சரி அதை விடுங்க. உங்க கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. போய் மீன் குழம்பு வைங்க, நான் போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வரேன். ஓகே? ஐயோ மந்திரவாதி. ஐயோ இந்த பயமும் மரியாதை இந்த ஊர்க்காரங்களுக்கு என் மேல எண்ணிக்கை இருக்கும். யாரா அவன்? என்ன மதிக்காம வரான். இவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். இடும்பா வாயின் முன்னே. நான் சொல்றத அப்படியே செய்யணும். சொல்லுங்க தலைவா. டேய் வேட்டிய உருவிடா. இடும்பா டேய் என்னடா இடும்பா இல்ல டேய் அவன் வேட்டிய உருவு சொன்னா ஏன் வேட்டிய உருவியா? மனுஷங்களுக்கு 6 அறிவுனா எனக்கு ஒரு அறிவு தான். இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க தலைவா. என்ன எனக்கே உபதேசமா? நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா செய்யல உன்னை நாயாக்கிடுவேன். ஜாக்கிரதை. பேயா இருக்குன்னு போராடுன்னு நாயா வரான்னு சொல்றீங்களா? எதிர்த்து பேசாதடா. என்ன பாக்குற? மூடின கதவு தானா திறந்து மூடும் போதே தெரியல இந்த கோட்டசாமி தான் வந்திருக்கான்னு. போஸ்ட் ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு போச்சு. உனக்கு என்ன வேணும்? எனக்கா? எனக்கு ஒண்ணு வேணாம். முதல்ல உன் பொண்ணுக்கு தான் அறிவு வேணும். ஏயா அரசாங்கம் கொடுக்கற காசை வச்சுட்டு சுகமா வாழறதை விட்டுட்டு பொண்ணு அமிச்சு ஊர் நியாயம் கேட்க வைக்கிறியா? கோட்டசாமி வார்த்தை அளந்து பேசு. என் பொண்ணு நெருப்பு. அந்த நெருப்பி அணைக்கிற சக்தி என்கிட்ட இருக்கு. என் பொண்ணு கிட்ட தெய்வ அருள் இருக்கு. என்னோட மாய சக்திக்கு முன்னாடி அந்த தெய்வ சக்தி ஒண்ணும் பண்ண முடியாது. அங்க பார். சதாசிவம், இதுக்கே இப்படி பயந்துட்டியே. இன்னைக்கு ராத்திரி உன் பொண்ணோட தலையெழுத்தே மாற போகுது. அதுக்கு என்ன செய்ய போற? மனசை திடப்படுத்திக்க. அம்மனுக்கு விளக்கேத்தி பூஜை பண்றதால மட்டும் வர ஆபத்தை தடுத்துட முடியும்னு நினைக்கிறியா? அப்பா, நமக்கு எந்த ஆபத்தும் வராது. ஏன் இப்படி பயப்படுறீங்க? அது சரி, நீ தைரியமா தாமா பேசுற. அந்த தைரியம் எங்களுக்கு தான் இல்ல. அவன் மாய மந்திரம்லாம் தெரிஞ்சவன். என்ன செய்வானோ எது செய்வானோன்னு யாருக்கு தெரியும்? அம்மா, அவ என்ன வேணாலும் செய்யட்டும். நமக்கு ஆத்தா இருக்கா, அவ பாத்துக்குவா. இல்லம்மா, சில சமயங்கள்ல தெய்வ சக்தி கூட மந்திர சக்தி கட்டுப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அவன் என்னை பார்த்த பார்வை, பேசின பேச்சு, பொருளெல்லாம் தானா மாறின காட்சி, இதெல்லாம் இப்ப நினைச்சா கூட ஈரக்கொலையே நடங்குதுமா. அப்பா, நியாயம், தர்மம், தெய்வம் எல்லாமே நம்ம பக்கமா தான் இருக்கு. சித்து வேலை தானே செய்வான். அந்த சித்து வேலையை சின்ன பின்னமாக்குறேன் பாரு.
இடும்பா, அந்த பார்வதிக்கு ஏதோ தெய்வ சக்தி இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு என்னைய எதிர்க்க துணிஞ்சிட்டாடா அவ. இதுக்கா வட்டு பண்ணீங்க? எங்கிட்ட சொல்லுங்க, அவ கரைய முட்டிட்டு வந்துடுறான். அடையா, அவளை தீக்கிறதுக்கு எனக்கு ஒரு வினாடி போதுண்டா. ஆனா நான் யோசிக்கிறதெல்லாம் என்னை எதிர்த்ததுக்காக அவ காலம் பூரா அணுவா அனுபவிச்ச சாகனுண்டா. எனக்கு அந்த அளவுக்கு யோசனை கிடையாது தலைவா. நீங்க சொல்லுங்க, நான் முடிச்சிடுறேன். என் மந்திர சக்தினால உருவேத்தனை இந்த தகட கொண்டு போய் பார்வதி வீட்டு வாசல புதைச்சிட்டு வா. அவ கைகால் முடமாகி இந்த ஊருக்குள்ள சுத்துறத பார்த்தாவது என்னை எதிர்க்கிறவங்க கதி என்ன ஆகும்னு இந்த ஊர் மக்கள் புரிஞ்சுக்கணும். சரி தலைவா. வெற்றியோட திரும்பி வா. ஓம் அருள் நிறை அம்மையை போற்றி. ஓம் ஆலவாய்க்கு அரசியை போற்றி. ஓம் ஆறுமுகத்தின் அன்னையை போற்றி. ஓம் ஆதியின் பாதியை போற்றி. ஓம் ஆனந்தவல்லியை போற்றி. ஓம் இமயத்தரசியை போற்றி. ஓம் ஈஸ்வரியை போற்றி. ஓம் உயிர் ஓவியமே போற்றி. ஓம் உலக அம்மையை போற்றி. ஓம் அகிலாண்ட நாயகியை போற்றி. ஓம் அருமறையின் வரம்பை போற்றி. ஓம் அறம் வளர்க்கும் அம்மையை போற்றி. ஓம் தோற்றி போற்றி. கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் சாத்தான்